வெண்பொங்கல், வடை, சாம்பார், சக்கரை பொங்கல் இதெல்லாம் இல்லாத தைப்பொங்கலா? சூப்பர் டிப்ஸோட சொல்லி தரேன். இந்த மெதுவடை ட்ரை பண்ணி பாருங்க. 2 கப் உளுந்த 3 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட்டர்ல ஊற வச்சிருங்க. தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி கிரைண்டர்ல அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் மெதுவடை. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஒன்னும் பாதியமா பருப்பா தான் இருக்கும். அதுல 3-4 ஐஸ் கட்டி சேர்த்து மறுபடியும் அரைங்க. அதே போல நான் 2 முறை ஐஸ் கியூப் சேர்த்திருக்கேன். எவ்ரி 5 மினிட்ஸ் ஓபன் பண்ணி நீங்க மாவை தள்ளிக்கணும். கையில மாவு எடுத்து போடும் போது நல்ல பந்து மாதிரி விழும். இதுல 4 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை அரைச்சுக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணி மாவு நீங்க கையில எடுக்கும் போது மாவு கையில அப்படியே பிரஸ் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகும். அந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன மாவு துண்டை உள்ள போட்டீங்கன்னா அப்படியே ஃப்ளோட் ஆகணுங்க. அதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. மாவுல 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நல்லா இடிச்சு இந்த மிளகு சேர்த்துக்கோங்க. தூளா கட் பண்ண 3 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், தூளா கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சு பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயம் வேணும்ன்றவங்க தூளா கட் பண்ணி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சோ இன்னைக்கு இந்த வடை செய்யறதுக்கு நான் கோல்வினர் சன்ஃபிளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல கையை நினைச்சு சைடுல இருக்கிற மாவை இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கணும். அதுல ஒரு விரலை வச்சு அப்படி லைட்டா இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டை கரெக்டா வரும். ஒவ்வொரு முறையும் நீங்க கையை தண்ணியில நினைச்சுக்க தேவையில்ல. 3 வடை போடுங்க, மறுபடியும் கையில தண்ணி நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல நீங்க என்ன சூடு பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் வடை செய்யறதுக்கு வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்பவுமே நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கோல்டன் கலர்ல தான் வரும். ஆனா 2வது பேட்ச் கோல்டன் பிரவுன்ல உங்களுக்கு வடை கிடைக்கும். பட் 2 மணி நேரம் ஆனாலும் எனக்கு கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா டபுள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. டபுள் ஃப்ரை பண்றதுனால எண்ணெய் குடிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இது நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாவே வச்சிருக்கோம். உங்க வடைகளை பாத்தீங்கன்னா வடைகள் எல்லாமே ஈவன் கலர்லயும் உங்களுக்கு இருக்கும். வடையை நீங்க பாத்திரத்துல போடும்போது டகடகான்னு சத்தம் வரணும். அப்பதான் அது பெர்ஃபெக்ட் வடை. ஸோ வெளியில மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டா இருக்கிறது தாங்க பெர்ஃபெக்ட் மெதுவடை. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கோல்வினர் அண்ட் சமையல் வித் ஷாரன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்படி